வாங்க ஃப்ரெண்ட், ஜிஆர்டிக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். ஒரு புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளியோட விலையானது சரிவு இல்லை விலை மாற்றம் இல்லாமல் காணப்படவில்லை. தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா திடீர் அதிரடி ஏற்றத்தில் காணப்படுது. இந்த ஏற்றம் ஒரு தற்காலிகமான ஏற்றமாகும். இந்த வாரத்தில் மீதமுள்ள நாட்களில் தங்கம் விலை ஏற்றம் சரிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சரியறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கவில்லை. இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம ஜிஆர்டியை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. வெள்ளி விலை 1 கிராம் 235 காணப்பட்டது. விலை மாற்றமின்றி 235 8 கிராம் 1880 காணப்பட்டது. விலை மாற்றமின்றி 1880 காணப்படவில்லை. வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குன்னே சொல்லலாம். மேற்கொண்டு ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 10,000 சரிவுன்னு பார்க்குறப்போ 10,000 15,000 அப்படிங்கிற ரேஞ்சில் சரிய வாய்ப்புகள் இருக்க வேலையில் 24K தங்கத்தோட விலை 1 கிராம் 14,351 காணப்பட்டது. 82 ரூபாய் விலை ஏற்றத்தோட 14,433 ரூபாய் அப்படிங்கிற ஏற்றத்தில் காணப்படவில்லை. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இந்த அதிரடி ஏற்றத்திலிருந்து சரிவாக மாறணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. நம்மளுக்கு சவரனுக்கு 656 ரூபாய் விலை ஏற்றத்தில் காணப்படவில்லை. சவரன் 1,14,808 காணப்பட்டது. இந்த ஏற்றத்தின் காரணமாக 1,15,464 ரூபாய் அப்படிங்கிற அதிரடியில் காணப்படுது. இதே வேலை நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல. வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. 22K தங்கத்தோட விலையானது 1 கிராம் 13,155 காணப்பட்டது. 75 ரூபாய் விலையேற்றத்தோட 13,230 ரூபாயா இருக்கு. சவரன் விலையை பொறுத்தவரை 1,05,240 காணப்பட்டது. சரியா 600 ரூபாய் விலை ஏற்றத்தோட 1,05,840 ரூபாயா காணப்படுது. இது மட்டும் இல்லாமல் இந்த ஏற்றமானது இந்த 600 ரூபாய் ஏற்றமானது ஒரு தற்காலிக ஏற்றமாக பார்க்கப்படுது. இதை மேற்கொண்டு ஏற்றம் சரிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சரியறதுக்கான சூழலும் அதிகமாக இருக்க. அதே வேளையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த வாரத்தில் இதுவரை இந்த ஏற்றம் போக கூட பார்த்தீங்கன்னா சரிவின் வேகம் தாக்கம் தான் அதிகமாக காணப்படுது. மேற்கொண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலையை பொறுத்தவரை சவரன் விலையானது ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 1500 சரிவுன்னு பார்க்குறப்ப அதிகபட்சமாக 3000 3500 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. இதற்கு முக்கியமான காரணம் இந்திய பங்குச்சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றம் சரிவன் போக்கு காணப்பட்டாலும் இதில் வந்து முக்கியமான சில பங்குகள் குறிப்பாக ரிலையன்ஸ், டிசிஎஸ் மற்றும் நிக்கி போன்ற பங்குகள் சிறப்பான ஏற்றத்தோட வந்து பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தையோட ஏற்றத்திற்கு வழிவகை செய்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. இதன் காரணமாக தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் சரியறதுக்கான வாய்ப்புகள் அதே இருக்க வேலையில் நம்மளுக்கு அமெரிக்க பங்குச்சந்தை சரிவில் காணப்பட்டாலும் இன்னுமே 51,700 800 புள்ளிகளில் காணப்படுது. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக சில பங்குகள் வால் டிஸ்னி போன்ற பங்குகளும் அது மட்டும் இல்லாமல் எம்எம் போன்ற பங்குகளும் சிறப்பாக செயல்படுது. இந்த பங்குச்சந்தையும் ஏற்றம் சரிவான போக்கில் காணப்படுறது. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரியறதுக்கான வாய்ப்புகளையும் சூழலையும் நமக்கு ஏற்படுத்தி தரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தை நிலையான ஏற்றமோ நிலையான சரிவோ இருந்தால் சூழல் மாறி இருக்கும். இந்த ஏற்றம் சரிவான சூழலானது பங்குச்சந்தையை நோக்கி முதலீடுகளை ஈர்க்கும். இப்படி பங்குச்சந்தைகளில் முதலீடுகள் அதிகரிக்க போகிற போக்கில் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையானது சரியறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக உருவாகும்.